Okay, this is Venkat for venkafin.com. We look at the health insurance, pure term insurance, early retirement plan பண்ணணும்னா எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, பே பண்ணுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இந்த வாரம் அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர், சாரி நான் இந்த வாரம் இல்லை, இந்த மாதம் வந்து 4-5 பேர் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்லன்னு சொல்ல ஒரு 3 லேக் இருக்குது, 30 லேக் இருக்குது, சம் பீப்புள் அப் டு 70-80 லேக்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு அசெட் அலோகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அதில் 2 பேர் மாத்திரம் கன்சல்டிங் பண்ணாங்க. 1 பர்சன் இந்த வாரம் அவங்க கேயூசி முடிச்சுட்டு நான் மூவ் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து டெசிஷன் எடுக்காதீங்க. there are lots of things you have to keep in mind before you do it. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். டிஸ்க்ளைமர் படிச்சிடலாம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. அதனால் யார் என் மூலிமா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு எடுத்துக்க முடியும். அகெயின் RBI recently they did this, RBI governor did this statement like savings ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறாரு, ஒய்ஃப் வந்து ஒரு எஃப்டியில் போட்டு வச்சுருக்காங்கன்னா அந்த காசுமே ரீடீம் பண்ணுது. மெச்சூர் ஆகுதுல்ல, மெச்சூர் ஆகும்போது கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்களாம். இப்போ இவர் என்ன வார்ன் பண்ணியிருக்கிறாருன்னா, பேங்க் வந்து நிறைய லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கும். பேங்க்கோட வேலை என்ன, ஒரு லோன் கொடுக்குறாங்க, டெபாசிட் வரணும் உங்கள்கிட்ட இருந்து. அந்த டெபாசிட் வந்து வரதுக்கு பதில் நீங்கள் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா பேங்க் எங்கே காசு இருக்கும்? இன்னொருத்தர் லோன் கேட்குறாரு, நீங்கள் காசு போட்டால் தானே அவன் லோன் கொடுக்குறது, அவன்கிட்ட லிக்விடிட்டி இருக்கும். ஸோ பேங்க் வில் சர்டன்லி ஃபேஸ் அ லிக்விடிட்டி ப்ராப்ளம். பேங்க் வந்து ஸ்ட்ரக்சரலாக நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. அதனால் பேங்க் ப்ரிப்பேர் ஆகிக்கணுங்கிறாரு. இப்போ பாருங்கள், 2019 அதாவது லேக் க்ரோஸில் இருக்குது இந்த வேல்யூ. 124 லேக் க்ரோரில் இருந்து பேங்க் டெபாசிட் 2012 லேக் க்ரோர் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் ஏயும் பார்த்தீங்கன்னா இந்த 2019 ஜூன் 2024 கிட்டத்தட்ட 61 லேக் க்ரோருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹேவிங் செட் தட், இது பாசிட்டிவ் சைனாக இருக்கலாம் ஃபார் த மார்க்கெட். பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் த மார்க்கெட் இஸ், இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ரிஸ்க், RBI கவர்னர் இஸ் வார்னிங் த பேங்க்ஸ் தட் தே ஹேவ் டு சேஞ்ச் தியர் வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரலி. பட் நம்ம சைடு என்னன்னு பார்த்துக்கோங்க. எஃப்டியில் இருக்கிற காசு, ஒரு சேவிங்ஸ் பேங்க்கில் ஒரு 3 லட்சம் வச்சுருக்கீங்க, அதை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம்னு நினைக்கிறீங்க. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மார்க்கெட் பண்ணும் போது எஃப்டியில் எப்போவுமே லிக்விடிட்டி இருக்கும். உங்கள் காசு வந்து கேபிட்டல் எரோட் ஆகாது அதில். கரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. கேபிட்டலே ஒரு வேளை நாளைக்கு ஒரு வார் வரலாம், குளோபல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மோசமாக இருக்கலாம். வாட் இஸ் ஹேப்பனிங் த US these days. I don't have to say. பட் இதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும் போது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ணும்போது we have to do planned asset allocation. ஞாபகம் வச்சுக்கோங்க அதை, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 10 லேக்னு சொல்லுவாங்க, ஒரு நம்பர் சொல்லுவாங்க, 30 லேக்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா 50% அப்படியே எஃப்டியில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி 80% எஃப்டியில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சென்ட் திஸ் 30% ஆர் சம்திங் தட் டூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுவுமே 1 வீக்லேருந்து 1 மந்த் ப்ராசஸாக பண்ணிடுவேன் நான். ஏன்னா சின்ன சின்ன சங்காக அசெட் அலோகேஷன் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரேப்போ எனக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா பெரிய குண்டு போட்டுருவேன் நான். சார் நமக்கும் உங்களுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஐ எம் நாட் ஹியர் டு செல் சம்திங். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் விற்கிற இண்டஸ்ட்ரி கிடையாது. சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஒரு ப்ராசஸஸ் இருக்கும், ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒருத்தர் சாஃப்ட்வேர் விற்கிறான், காசு வாங்கிட்டு போயிடுவான். இது அப்படி இல்லை. வி ஆர் மேனேஜிங் மணி. இட் இஸ் யுவர் ஹார்ட் ஏர்ன் மணி. அதனால் ஒரு கிளைண்ட் கிடைக்கிறத விட கிடைக்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் சொன்னார் நினைப்பேன். ஒதுங்கிக்குவோம் நம்ம. ஹேவிங் செட் தட், இதில் பிளான்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எஃப்டிலேயே ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கிங்கன்னு சொல்கிறது. அப்புறம் ஒரு சின்ன நம்பரை மாத்திரம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு மூவ் பண்ணுறது. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறது. அதில் 1 மந்த் 2 மந்த் வெயிட் பண்ணுறது. அப்புறம் தான் கொஞ்சமாக தான் அசெட் அலோகேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 crore இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அந்த 1 crore மேபி யூ கேன் ஜஸ்ட் டேக் அவே 30 lakh டுவோர்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அதில் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி அசெட் அலோகேஷன் பண்ணுங்கிறத பார்த்து பண்ணணும். என்ன மாதிரி ஃபண்ட்ஸு, ஹைப்ரிட்டில் பண்ணுறதா, அக்ரெசிவ் ஹைப்ரிட்டில் பண்ணுறதா, கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்டில் பண்ணுறதா, அதுக்குள்ளேயே இல்லை. டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரிஸ்க் appetite. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் நமக்கு அவங்க கிளைண்ட்டுடைய மைண்ட் செட் என்ன, அவங்களுடைய உண்மையான ரிஸ்க் appetite என்னன்னு ஒரு சில பேருக்கு அவங்களுக்கே தெரியாது. ஒரு சில பேர் ரொம்ப கிளியராக இருப்பாங்க, சார் நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன், தட் இஸ் ஃபைன் வித் மீ அப்படிங்கிறாங்க. அப்போ ரீசெண்டாக ஒருத்தர் 7 to 8 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும்னாரு. ஹி இஸ் வெரி கிளியர், சார் எனக்கு தெரியுது சார், நீங்கள் ஹைப்ரிட்லாம் போடாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்ட்டாரு. ஸோ தட் இஸ் த ரைட் டிஸ்கஷன் வி நீட். கிளைண்ட் வந்து கிளியராக இருக்கணும், என்னோட ரிஸ்க் appetite இதுதான் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். எஃப்டியில் வந்துட்டு ஒரு 3 மினிமம் ரொம்பலாம் கம்மியாக, இப்போ 3 lakh ஒன்று அன்றைக்கி இருக்குன்னாரு. ஆனால் அவருக்கு இன்கம் சோர்ஸே இல்லை. இப்போ இந்த 7 lakh 10 lakh 30 lakh இருக்கவங்க மறுபடியும் இன்கம் சோர்ஸ் இருக்குது. ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா அது பார்த்து அசெட் அலோகேஷன் பண்ணணும்.
இல்ல 20s, 30s, 40ஸ்ல இருக்காங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி பண்ணணும். அவங்க மைண்ட் செட் என்ன அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு இந்தியாவா, என்ஆர்ஐ, இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபேமிலில யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஃபினான்ஷியல் கோல் என்ன, எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிளையன்ட் கேஒய்சி முடிச்சாரு சார், நீங்க வெளியில போய் மார்க்கெட்ல போய் பண்ணிக்கங்க. என்னோட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நான். ஏன்னா he was expecting this 30% XYR. ஓகே, அதெல்லாம் கிடைக்கும். ஹேவிங் செட் தட் மார்க்கெட் இஸ் டூயிங் வெல் நவ். மார்க்கெட் ஒரு மாரி when it is not doing well, how this client will react நான் ரொம்ப யோசிச்சுட்டு நான் ஒதுங்கிக்குவேன் நான். ஸோ தட் இஸ் வை இஃப் யூ திங்க் ஒரு ஒரு லம்சம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், சம்வேர் அரௌண்ட் 1 crore 5 crore பண்றாங்க நிறைய பேர். அதுக்கு ஒரு பிளான்ட் டெசிஷன் எடுக்கணும், அசெட் ரெக்கக்ஷன் பண்ணணும். அதுவும் என் மூலியமா பண்ணணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மாத்திரம் மெசேஜ் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த டைம் பாஸ் பண்றதுக்கு கால் பண்ணாதீங்க. அன்னைக்கு ஒருத்தர் பாருங்க, பையன் யூஎஸ்ல இருக்கிறான், அது இதுன்னு சொல்றது 10 மினிட்ஸ் பேசுறது போர் அடிக்கும் உங்களுக்கு. பிகாஸ் ஐ எம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு ஏர்ன் மை லிவிங். அதனால என்னுடைய 5 நிமிஷம் 10 நிமிஷம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மன்னிச்சுக்கோங்க அப்படி பேசுறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தான் தெரியும் உங்க லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க டு சர்வைவ் இன் திஸ் பிஸ்னஸ். அதுவும் நேர்மையா பண்ணணும்னு நினைச்சோன்னா அவர் சொன்னார், நான் பயப்படுவேன் இந்த கிளைண்ட்டுக்கு, அவர் மார்க்கெட்லேயே பண்ணிக்கட்டும், நம்ம இதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் ட்ரைங் டு பி வெரி வெரி கன்சர்வேட்டிவ் ஹியர், பட் இட் இஸ் ரியாலிட்டி. எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிட்டு இருக்காங்க, ஈக்விட்டி மார்க்கெட் பக்கம் போயிருக்காங்க. பட் நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம பண்ணிக்கணும். நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு, அதாவது என்ன சொல்றது, அதிகமாகவும் ஆசைப்படக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணாமே இருக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பரான அசெட் அலோகேஷன் பண்ணிட்டோம்னா வில் பி சேஃப், யூ வில் நாட் ஒரி மச். ஸோ பாருங்க, ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும்னா venkatfin.com இந்த நம்பர் இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.